ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போது தான் என் வீடியோவை பார்க்க வந்திருக்கீங்களா? இதற்கு முன்னாடி நான் 5 வீட்டு சுவாமி திருக்கோவிலை பற்றி கூறியதை நீங்கள் இன்னும் கேட்கலையா? கவலை வேண்டாம், அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உடனே போய் அதை கேட்டுவிட்டு அதற்கப்புறம் வந்து இந்த வீடியோவை கேட்க ஆரம்பிங்க. ஆத்தி சுவாமியின் வரலாறு. ஆதி கோவிலாம் ஐயன் கோவிலை மந்திரவாதிகளில் ஒருவன் மலையாள தேசத்திலிருந்து ஆகாய மார்க்கமாய் வந்து தினமும் பூஜை செய்து கொண்டிருந்தான். வில்லை ஒடித்த 3 நாட்கள் கழித்து சுவாமிகள் அந்த கோவிலுக்கு சென்றார். அங்கே பூட்டப்பட்டிருந்த கதவுகளின் மேல் தன் திருக்கரங்களை வைத்தார். பூட்டிய திருக்கதவுகள் தானே திறந்தது. பூஜை செய்துவிட்டு திரும்பி விட்டார். சுவாமிகள் வந்த பின் வழக்கமான பூஜை செய்ய மந்திரவாதி வந்து கதவுகளை திறந்து பார்த்தான். அப்போதுதான் சுவாமிக்கு பூஜை செய்திருப்பதை கண்டான். அப்படியே அயர்ந்து நின்று விட்டான். பூட்டிய கதவுகள் பூட்டியபடியே இருக்கின்றது. இது எப்படி நிகழ்ந்தது? குழம்பினான். குழப்பம் தீரவில்லை. ஒருவேளை வில்லை ஒடித்த அந்த சாமியாகத்தான் இருக்குமோ என்ற சந்தேகத்தினால் சுவாமிகளிடம் வந்து கேட்டான். சாமிகளும் பூஜை செய்தது நான்தான் என்று அமைதியாக ஒப்புக்கொண்டார்கள். சுவாமிகளின் பதிலை கேட்டதும், இதுவே முதல் தடவையாக இருக்கட்டும், இனிமேல் நீங்கள் பூஜை செய்யக்கூடாது என்று எச்சரித்து சென்றான். 2வது நாள் வழக்கம்போல் பூஜை செய்ய மந்திரவாதி வந்து பார்த்தான். நேற்று போல் பூஜை நடந்திருப்பதைக் கண்டு கோபமாக நேரே சுவாமிகளிடம் வந்து, நேற்று தானே கூறினேன், மீறியும் இன்றும் ஏன் பூஜை செய்தீர் என்று வினவினார். சுவாமிகளும் வழக்கம்போல் அமைதியுடன், கோயில் திறந்து கிடந்தது, பூஜை செய்தேன், கோவிலை நன்றாக பூட்டி செல் என்று பதில் கூறினார். சுவாமிகளின் பதிலை கேட்டு கொண்ட மந்திரவாதி கோபத்தோடு சென்றார். கோவிலுக்கு சென்று கோவிலை நன்றாக பூட்டிவிட்டு பூட்டியது சரிதானா என்று சரிபார்த்து சென்று விட்டான். 3ஆம் நாள் வந்தது. பூஜைகள் செய்யப்பட்ட நிலையில் கோவில் கதவுகள் திறந்து இருந்தது. வந்து பார்த்த மந்திரவாதி ஆவேசம் கொண்டான், வெகுண்டான். கோபத்தோடு வந்து சுவாமியை பார்த்து, மரியாதையாக நீ இந்த இடத்தை விட்டு எழும்பிவிடு, மறுத்தால் அதுவே உனக்கு தீங்காக முடியும் என எச்சரிக்க, சுவாமிகளும் அமைதியாக, நான் செய்த பூஜை முறைகள் தவறா, அல்லது திறந்து கிடக்கும் கோயிலில் பூஜை செய்தது தவறா, இதில் எது தவறு, எனக்கு ஏன் தீங்கு வரப்போகிறது என திருப்பி கேட்க, இரு பாலருக்கும் பயங்கர வாக்குவாதங்கள் ஏற்பட்டு விட்டது. வெகுண்டு எழுந்த மந்திரவாதி வெகு வேகமாக ஆகாய மார்க்கமாய் மலையாளம் சென்று அங்கே தனது ஆசனான மலையரசனை அழைத்து வந்து நடந்த விபரங்களை அனைத்தும் கூறி ஏவல் பூஜை செய்து பூதம் ஒன்றை ஏவி அந்த சாமியை கொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து பூதம் ஒன்றை ஏவினான். சுவாமியை கொல்வதற்காக வந்த பூதத்தை சுவாமிகள் சாந்தி என்று சொல்லவும் அது செயலற்று அப்படியே சுவாமிகள் அருகில் அமர்ந்து விட்டது. அனுப்பிய பூதம் செயலற்று போனதை அறிந்து மற்றொரு பூதத்தை அனுப்பி வைத்தான் மந்திரவாதி. அதுவும் சுவாமிகளிடம் வரவே முன்போலவே சாந்தி என்று சுவாமிகள் கை காட்ட அதுவும் செயலற்று சுவாமிகள் அருகிலேயே அமர்ந்து விட்டது. 2 பூதங்கள் அனுப்பியும் பயனில்லையே. இனி அனுப்பும் பூதத்தால் அவன் நிச்சயம் அழிந்துவிட வேண்டும் என்று ஆவேசம் கொண்டு இருவரும் கடும் உக்கிரமான ருத்ரபூதத்தை 3வதாக அனுப்பி வைத்தார்கள். அது ஆக்ரோஷமாக வந்தது. விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே ஒரே தீப்பிழம்பாக வரும் பூதத்தை கண்ட சுவாமிகள் சாந்தி என்று முன்போலவே கை காட்ட, அது முன்வந்த 2 பூதங்களைப் போல் அல்லாமல் மீண்டும் சுவாமியை நெருங்கியது. செய்வதறியாத திகைத்த சுவாமிகள் அன்னையை நினைத்தார். நினைத்த உடனே ஓடோடி வந்தால் நடப்பதை பார்த்தால் வெகுண்டு நிற்கும்
ருத்ர பூதத்தையும் பார்த்தாள். பூதத்தை நோக்கி ஆச்சி இரு என்று கூற பூதத்தின் வேகம் குறைந்தது. ஆத்திரம் தணிந்தது. அமைதியானது. நீ வந்த காரணம் என்ன? விவரமாக கூறு என்று பூதத்திடம் அன்னை கேட்க ருத்ரபூரமும் அன்னையே அடிபணிந்து வணங்கி நின்று அருகிருந்த சுவாமியை காட்டி இவனை கொன்று வர வேண்டும் என்று எனக்கு முன்பாக 2 பூதங்களை அனுப்பி வைத்தனர். அவைகள் செயலற்று இங்கே இருந்துவிடவே 3வதாக என்னை இங்கு அனுப்பி எப்படியும் கொன்று வா என்று மந்திரவாதியான பூஜாரியும் அவன் ஆசனான மலையரசனும் என்னை அனுப்பவே வந்தேன். இவர் தங்களின் பக்தன் என்பது எனக்கு தெரியாது. தெரிந்திருக்குமாயின் வந்திருக்கவே மாட்டேன். இனி நான் எக்காரணம் கொண்டும் இங்கு வரமாட்டேன். என்னை மன்னித்து அருளுங்கள் என வேண்டிய பூதத்திடம் அன்னையும் கருணை கூர்ந்து, பூதமே, உன்னை நாம் மன்னித்தோம். நீ இங்குள்ள கோயிலில் ஆட்சி இரு. உனக்கு 2 வகை படையல் உண்டு என்று அன்னையின் வார்த்தை கேட்ட பூதமும் அன்னையை பணிந்து, அன்னையே, தங்களின் திருவாக்கின்படியே இங்குள்ள கோவிலில் ஆட்சியிருந்து 2 வகை படையல்களை ஏற்றுக்கொள்கிறேன். இப்போது நான் எழும்பியதால் எப்படியும் நரபலி கொள்ள வேண்டும். அதற்கு வழி கூறுங்கள் தாயே என்று வணங்கி நிற்கும் பூதத்தை பார்த்து, ஏன் உன்னை அனுப்பியவனையே நரபலியாய் கொள்ளலாமே என்ற அன்னையின் வாக்கு கேட்ட உடனே அன்னையை வணங்கி தான் முன்வந்த கோலத்தோடே தன்னை அனுப்பியவர்களிடம் சென்றது. ருத்ரபூதம் கோபத்தோடு வருவதைக் கண்ட மந்திரவாதியும் அவனது ஆசானும், இனி நாம் பிழைக்க மாட்டோம். இது நம்மை எப்படியும் கொன்றுவிடும். இதை நிறுத்தும் வழி கிடையாது என்று உயிருக்கு பயந்து ஓடினார்கள். ஓடியவர்களை ருத்ரபூதம் விரட்டியது. அருகே நெருங்கியது. பூதம் நெருங்குவதை கண்டவர்கள் தங்கள் உயிரை ஒரு கொளஞ்சி மூட்டிலே வைத்துவிட்டு மாயா ஜாலத்தால் வெச்சுக்கூட்டை கொண்டு உயிரோடு ஓடுவது போல் ஓடினார்கள். இதை அறிந்த ருத்ரபூதமும் கொளுஞ்சி மூட்டை பிடுங்கி கசக்கி சின்னாபின்னமாக்கியது. அங்கே மந்திரவாதிகளின் 2 உடல் கூறுகளும் கொளுஞ்சி மூட்டின் கதி போலானது. வேகம் தணிந்த ருத்ரபூதம் அன்னையிடம் கொடுத்த வாக்கை காக்க எண்ணி இங்கு வந்து அமர்ந்து கொண்டது. அன்னையின் ஆணைக்கு அடிபணிந்து செயலாற்றி வந்ததால் ஆத்திக்கோயிலில் அன்னை கூறியபடி மச்ச பணிவிடையோடு மச்ச பணிவிடையும் கீரிச்சூட்டன் பணிவிடையும் சேர்த்து இன்றளவும் கொடுக்கப்பட்டு வருகிறது. ஆட்சி இரு என்பதே ஆத்தி இரு என மருவியது என்றும், ஆதி கோயிலே ஆத்தி கோயிலானது என்றும், ஆத்தி என்று அன்னை கூறியதால் அது ஆத்தி கோயிலானது என்றும் கருத்தில் வேறுபாடு கொள்வாரும் உள்ளனர். கழுகுமலை திருமாளிகை உறவினர்களுக்கும் செட்டியாபத்து ஊர் நாடார்களுக்கும் வழக்கொன்று நடந்து வந்த காலத்தில் இக்கோவிலை பார்வையிட அப்போதைய வெள்ளைக்காரர் கலெக்டர் தமது பூட்ஸ்காலோடு ஆத்திக்கோவிலுள் சென்றார். அங்கே அவர் சகிக்க முடியாத உஷ்ணத்திற்குள்ளாகி வெளியே ஓடிவந்து, இங்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது என்று கூறி மற்ற கோவில்களையும் பார்வையிடாமல் சென்று விட்டார். இன்றும் கூட பொய் சத்தியம் செய்பவர்களை செட்டியாபத்து கோயிலுக்கு வருகிறாயா என்று கூறினாலோ அல்லது ஆத்திக்கோயில் சத்தியமாக சொல் என கேட்டாலோ உடனே பொய் சத்தியம் செய்ய வருகிறவன் நிலை தடுமாறி உண்மையை கூற வைக்கும் சத்திய தெய்வமாக விளங்கி வருகின்றது. ஏதோ ஒரு காரணத்தால் பாத நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் நேர்ச்சையாக காலணிகளை காணிக்கையாய் வைக்கின்றார்கள். இவ்வுலகிலே காலணிகளை காணிக்கையாக பெறும் கோவில் இதை தவிர உலகில் வேறெங்கும் இருக்க முடியாது. காலணிகளின் அடியில் இப்பகுதியில் இல்லாத ஒரு வகை மண் ஒட்டியிருப்பதும் மனிதனின் கால் பெருவிரல் அடையாளம் போல் பதிந்திருப்பதும் காண்போரை ஒரு கணம் அப்படியே மெய்சிலிர்க்க வைத்து விடுகின்றது. ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் ஆத்திசுவாமியின் வரலாறு முடிவுற்றது. அடுத்ததாக ஆத்திசுவாமியின் அற்புதங்களை பற்றி கேட்போம்.
அதுவரை இணைந்திடுங்கள் ஆர்ஆர்ஜி யூடியூப் சேனலுடன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னுடைய வீடியோ உடனுக்குடன் கிடைக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மனசில் என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.